ஆனந்தராஜ் சார்லாம் வந்து நீங்கள் ஸ்பாட்டில் ஆக்சுவலாக நீங்கள் கேமராவுக்கு முன்னாடி பார்க்குறது ஒரு ஆக்சுவலாக திரையில் பார்க்குறது வேறு ஆனந்தராஜ் சார் பின்னாடி இருக்கிற ஒரு ஆள். ஆனால் அவர் பயங்கர வில்லனாக தான் பாஷாலெல்லாம் பார்த்தா அவரெல்லாம் பயங்கரமான வில்லை. ஆனால் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இதில் காமெடி பண்ணும்போது எனக்கு என்ன ஏரியாமல் சிரிப்பு வந்துச்சு. டேய் குமாரா எனக்கு சொல்லுவார், குமார் நோட்டு என்றா அப்படின்னு. என்றுன்னு சொல்லி உள்ளே விட்டுறாதீங்கடா அப்படின்னு வரா. டக்குன்னு எனக்கு வாயில் சிரிப்பு வந்துச்சு. இப்படி சிரிப்பு அது கட்டு பண்ண பிறகு என்னை கூப்பிட்டாரு. சிரிக்கிற அப்படின்னாரு. என்ன சார் நீங்கள் திடீர்னு சொல்லிட்டீங்க சார், இவ்வளோ சிரிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஆனந்தராஜ் சார்லாம் நேரில் பார்க்குறதுக்கும் திரையில் பார்க்குறதுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸு. பயங்கரமாக இன்னும் இந்த ஆள் வயசு என்ன ஆயிடுச்சு, ஆள் கட்டுக்கோப்பாக பயங்கரம். நாங்களாம் பார்த்தா கூட அந்த படத்தை ஏற்றணும் இறக்கணும் ஏதாவது இதுக்குன்னா கூட ஆள் பயங்கரமாக இருப்பாப்பில் ஆள். சிம்மராசிலாம் பார்த்தீங்கன்னா முடி ஆள் தாடி கிடிலாம் வச்சு தாடிலாம் வச்சுருக்க மாட்டார். மீசை நல்லா மீசை முரட்டு மீசை வச்சு முடியெலாம் நிறைய இப்படி எடுத்து விட்டுட்டு அப்பப்போ கண்ணாடியை பற்றிலாம் காரி துப்பிக்கிட்டு பேசும்போதெல்லாம் பயங்கர இதாக இருக்கும். ஆனால் அதே இது நான் ஆனந்தராஜ் சார் இங்கே போய் நேரில் பார்க்கும்போது செம்ம கேஷுவல் செம்மையாக பேசுகிறாரு ஆள்.